நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. மதுராந்தகம் புறவழிச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 15 மணி நேரத்திற்கு மேலாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னை காமராஜர் சாலையில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின அணிவகுப்பு. காவல்துறையினர், முப்படை வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்து ஒத்திகை. திமுக அரசு திட்டங்களை பழனிசாமி காப்பி பேஸ்ட் செய்திருப்பதாக தொடரும் விமர்சனம். ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் அறிவிக்கலாமா என ராமதாஸ் கேள்வி. வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் டிடிவி தினகரனும் கலந்து கொள்ள வாய்ப்பு. அமமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்து விட்டதாக தகவல். அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் வரும் 22ஆம் தேதி கையெழுத்தாக உள்ளதாக தகவல். 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற திட்டம். ஆதரவாளர்களுடன் சசிகலா இன்று முக்கிய ஆலோசனை. கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி அறிவிப்பை வெளியிட திட்டம். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு 2வது முறையாக இன்று ஆஜராகிறார் விஜய். காலை 11 மணி அளவில் விஜயிடம் விசாரணையை தொடங்குகிறது சிபிஐ. சாராயத்தை குடித்துவிட்டு நடனமாடும் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள்? விஜயை மறைமுகமாக சாடிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. தமிழ்நாடு காங்கிரஸில் 71 மாவட்ட தலைவர்கள் அதிரடி மாற்றம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அகில இந்திய காங்கிரஸ் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நிறைவு. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் 13 லட்சம் பேர் மட்டுமே பெயரை சேர்க்க விண்ணப்பம். மதம் சார்ந்த மாற்றங்களால் பாலிவுட்டில் வாய்ப்பு குறைந்ததாக AR ரஹ்மான் கூறியதற்கு பெருகும் ஆதரவு. இன்றைய இந்தியாவில் இஸ்லாமியர்களின் நிலை இதுதான் என காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி கருத்து. தமது நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வேதனை. யாரையும் காயப்படுத்தும் நோக்கம் இல்லை என வீடியோ வெளியிட்டு விளக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பொங்கல் பண்டிகையை வழியனுப்பும் விழா. பூசணிப்பூ எரிவாட்டியை ஆற்றில் விட்டு வழிபட்ட கிராமத்து பெண்கள். பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல். இன்று வேட்புமனு தாக்கல், நாளை தேர்தல் முடிவு அறிவிப்பு. தெலங்கானாவில் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் தொழிலதிபர்களுக்கு வலை விரித்த தம்பதி கைது. மனைவியுடன் பலர் தனிமையில் இருந்ததை கணவரே படம் பிடித்து பணம் பறித்தது அம்பலம். இந்தியா விதித்துள்ள 30% வரியை ரத்து செய்ய வைக்க வேண்டும். அமெரிக்க எம்பிக்கள் அதிபர் டிரம்புக்கு கடிதம். காசாவில் அமைதியை ஏற்படுத்தும் குழுவில் சேர இந்தியாவுக்கு ட்ரம்ப் அழைப்பு. பாகிஸ்தான் உள்ளிட்ட 60 நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்த ட்ரம்ப். இந்தியாவில் முதன்முறையாக ஒருநாள் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து. 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்தது இந்தியா.
மீண்டும் தள்ளிப்போகும் தெறி படத்தின் ரீ ரிலீஸ். தயாரிப்பாளர் கலைப்புனி தானுவின் அறிவிப்பால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி.